இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்கான் சிக்கன் கறி செய்ய போகிறோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து துபாயில் வந்து இதை சாப்பிட்டது. அது எப்படி செஞ்சாங்கங்கிறத நம்ம சொல்லி காட்ட போகிறேன். இப்போ வந்து அதை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஆஃப்கான் சிக்கன் கறி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, தக்காளி 5, நீளமாக நறுக்கிய இஞ்சி 1 துண்டு, நீளமாக நறுக்கிய பூண்டு 10 பல், நீளமாக நறுக்கிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 5, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஆஃப்கான் சிக்கன் கறி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நான் துபாய்க்கு போயிருந்தப்போ அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ரோட் சைடில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ரோட் சைடுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ரோட் சைடில் வந்து இது மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா அடுப்பு வச்சுருந்தாங்க. அடுப்பு வச்சுட்டு அதில் வந்து வெறும் பாத்திரம், அதாவது என்னென்னா நம்ம ஊரில் கடாய் இருக்குல்ல, இரும்பு கடாயை வச்சுருந்துருக்காங்க. கடாயை வச்சுட்டு ஆனால் அவங்க யூஸ் பண்ண மசாலா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் வந்து அதில் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி வந்து அப்படியே முழுசாக வந்து போட்டு அதை அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில், எதுவுமே வந்து குக் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் கேட்கும் போது அப்படியே உங்கள் முன்னாடியே வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. இதில் இந்த தக்காளியோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்டான பார்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் இதில் என்ன செய்யணும், லைட்டாக வந்து அறுத்து விட்டுருங்க. அறுத்து விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம குக் பண்ணும்போது அந்த தொலி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி தான் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆப்கானிஸ்தான் ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சமைச்சாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மசாலா எதுவுமே யூஸ் பண்ணல. அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போது நம்ம சமைக்க போகிறோம். முதல்ல வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இந்த மண்சட்டியில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை இப்படி இந்த எண்ணெயோட அதில் சேர்த்துடலாம். ஆனால் அவங்க சமைக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த சிக்கனை வந்து கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அந்த சிக்கனை அந்த எண்ணெயில் அப்படியே நல்லா வறுத்து எடுத்துறாங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அந்த லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே வறுத்து எடுத்துடலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே வந்து நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் அப்படியே சேர்த்துலாம். அதை வந்து அப்படியே லைட்டாக கிளறி விட்டுருங்க. இப்போது இங்கே வந்து தக்காளி இருக்குது. தக்காளியை வந்து அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு என்ன செய்ய போகிறோன்னா, அப்படியே மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டுட்டு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா, அந்த தக்காளியுடைய தோல் இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம உள்ளே வச்சு நம்ம உரிச்சு எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அதை அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன செய்யலாம்னா அப்படியே விட்டுடலாம். இப்போது அந்த தக்காளி வந்து நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த லிட்டை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அதோட இஞ்சி வந்து என்னென்னா அவங்க வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது மாதிரி என்னென்னா நீளமாக கட் பண்ண இஞ்சியும் இதில் சேர்த்துடலாம். இதோட பூண்டு சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த தக்காளியுடைய அந்த தோல் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே எடுத்துடலாம். இது மாதிரி என்ன செய்யணும்னா, அந்த தக்காளியுடைய தோலை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி என்னென்னா எல்லா தக்காளியும் வந்து அந்த தோலை வந்து எடுத்துடணும்.
இதை வந்து என்ன அந்த ஆஃப்கான் அந்த அந்த ஷெஃப்ஸ் வந்து பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி எடுக்க அப்படியே அந்த தோல் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பழத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சில நேரத்தில் அந்த தக்காளியில் வந்து தோல் வராட்டினா என்ன செய்யணும், இப்படி நல்லா அமுக்கி விட்ருங்க. அது உடையும் போது தக்காளியுடைய அந்த தோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். அதனால் என்னென்னா அது வந்து அப்படியே உரிச்சு எடுக்கணும் அப்படின்னு இல்லை. இது மாதிரி என்னென்னா ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா என்ன செய்யணும், அப்படியே நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து இந்த தக்காளியை உரிக்கணும் அப்படின்னு வந்து கேள்வி வரும் உங்களுக்கு மனசில். தக்காளியை வந்து நம்ம இது மாதிரி பிளான்ச் பண்ணி உள்ளே சேர்க்கலான்னா, அப்படி சேர்க்குறத விட அவங்களுடைய ட்ரெடிஷன் என்னென்னா இது மாதிரி உள்ளே போட்டு அந்த மசாலாவை அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே நல்லா கொத்தி விட்டாங்க. கொத்தின பிறகு ஆனால் அது டேஸ்ட்டே வேறு தாங்க. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகு பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி. இதை வந்து அப்படியே என்ன செய்யலாம்னா அப்படியே கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இப்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த தக்காளியை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிடக்குது. அது நல்லா குக் பண்ணி அப்படி வரும்போது என்ன ஆகுனா நல்லா மேஷ் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே கவர் போட்டு மூடிடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய ஆஃப்கான் சிக்கன் கறி வந்து ரெடி ஆச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கறி வந்து நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கடையில் பக்கத்தில் என்னென்னா ஒரு பரோட்டாங்கிறது ரொட்டி செய்கிறாங்க. ஒரு கூண்டு மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து நல்லா ஹீட் வந்துட்டுருக்கு. அதை என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு மேலே வந்து அந்த ரொட்டியை போட்டு எடுக்கிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் அதனுடைய காஸ்ட் வந்து ₹1 தான். ₹1 இந்தியன் மணி வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹25. அதுவும் இந்த ஆப்கான் சிக்கன் கறி இருக்குல்ல, அதையும் வந்து தொட்டு தான் சாப்பிட்றாங்க. அந்த ப்ரெட்டு கொடுத்தாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த சிக்கன் கறியை வச்சு அதை சாப்பிடும்போது காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பரோட்டாவோ இல்லை சப்பாத்தியோ நீ வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை ரைஸோ இட்லி தோசை எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளானது. ஸோ இதை கண்டிப்பாக நீ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மூடியை அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ என்னென்னா அந்த நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய ஆஃப்கான் சிக்கன் கறி வந்து ரெடி ஆச்சு. நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும். அந்த இஞ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீல சைஸில் வெட்டி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வருங்க. ஏன்னா இஞ்சி அந்த பூண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க சர்வ் பண்ணாங்க. இதோட நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பரோட்டாவோ ரைஸோ இல்லை சப்பாத்தியோ இல்லை இட்லி வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ரொம்ப மசாலா எதுவுமே அவங்க சேர்க்கல. அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். Till then, take care, see you, bye. இது என்னோட என்ன சமையலோ, see you, bye.